என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போற அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது. திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு. இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிபால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜேஇ மெயினோட எக்ஸாம் சிட்டி சென்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரைட்டா? இதை எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், ஒரு வாட்டி பார்த்துடணும். நம்ம கொடுத்தது தானே நம்மளுக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் கால்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ். சார் நான் வந்து நாகப்பட்டினம் கொடுத்துருந்தேன், கள்ளக்குறிச்சி கொடுத்துருந்தேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா என்டிஏ வந்து தெளிவாக வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க 01140759000. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லை அப்படின்னா jemain.nta.ac.in இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. மெயில் அனுப்புகிறப்ப நம்மளுடைய என்ன அனுப்பணும், அப்ளிகேஷன் நம்பரை வந்து நம்ம கண்டிப்பாக அனுப்பணும். ரெண்டாவது நம்மளுக்கு என்ன இமெயில் ஐடியில் நம்ம அப்ளிகேஷன் போட்டுமோ அந்த அப்ளிகேஷன் நம்ம இமெயில் ஐடியில் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணோம், அவங்கள காண்டாக்ட் பண்ணணும். மற்றபடி இருந்ததுன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்துங்க, ரைட்டு. அதுக்கு அடுத்தது எக்ஸாம் டேட்ஸ் அப்படின்ற மாதிரி கிளியராக கொடுத்துட்டாங்க. 2, 4, 5, 6 and 8 இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பிஇ பிடெக். செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா April 7 அன்னைக்கு பேப்பர் 2A and 2B நடக்குது, ரைட்டா? இதுல நீங்க இந்த வெப்சைட்ல ஜேஇ நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருப்போம். அந்த வெப்சைட்ல உங்களுக்கு தெரியும், அழகா அந்த வெப்சைட்ல போயிட்டு jemain.nta.nic.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அடிச்சீங்கன்னா நம்மளுக்கு உடைய லாகின் கிரெடென்ஷியல் வச்சிருப்பீங்க, ஐடி வச்சிருப்பீங்க, பாஸ்வேர்டு வச்சிருப்பீங்க. அந்த ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு அங்க கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சிட்டி சென்டர் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு எந்த சிட்டியில உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்றது வந்துடும், ரைட்டா? அதை பார்த்துட்டு வச்சுங்க. இது அட்மிட் கார்டு கிடையாது, நாம வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அட்மிட் கார்டு தனியாக நம்மளுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும். 2ஆம் தேதி எக்ஸாம்ஸ் அப்படின்றவங்களுக்கு நம்மளுக்கு எப்போ கொடுப்பாங்க, ஒரு 3 நாள் முன்னாடி கொடுப்பாங்க. ஒரு 20, 30, 29, 30ல கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நம்மளுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு சென்டர் எங்கன்னா மாறி வந்திருந்தோன்னா நீங்கள் தயவு செய்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், பேசணும் அப்படின்னா என்கிட்ட 9176552121 இந்த நம்பரில் பேசுங்க. நிறைய பேர் வந்து கிராஷ் கோர்ஸ் கேட்குறாங்க ஜிஇக்கு. ஏன்னா இப்போ +2 முடித்த குழந்தைங்க +2 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி எல்லாம் வந்து முடியறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இன்னும் நிறைய பசங்களுக்கு முடியல. கோர் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் சில எக்ஸாம்ஸ் இருக்குது. பயோமேக்ஸ் எடுத்தவங்க இருக்காங்க, வேறு ஏதாவது குரூப் எடுத்தவங்களாம் இருக்காங்களா? இப்போ இந்த குழந்தைங்க வந்து மெயினாக பார்க்கணும், கிராஷ் கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் டூரேஷனில் ஒன்றுமே ஹெல்ப்பாக இருக்காது ஜேஇக்கு. எஸ்பெஷலி சப்போஸ் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 15 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇ மெயினுக்காக நம்ம மாக் பேப்பர் வச்சுருக்கோம். அந்த மாக் பேப்பரை நீங்கள் வாங்கி எழுதுங்க அட்லீஸ்ட், சரியா? இந்த மாக் பேப்பர் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3000 rupees ப்ளஸ் டேக்ஸ் நீங்கள் 3540 ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா போகிறோம். ஏன்னா 10,000 20,000 கொடுத்து இப்போதைக்கு கிராஷ் கோர்ஸ்லாம் வேண்டாம். இந்த 15 பேப்பரை எழுதி பாருங்கள், கீஸ் கொடுக்குறேன், சொல்யூஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ற பார்த்துக்கிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து டேட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 22, இன்னும் ஒரு 10 நாள் தான் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் மேக்ஸிமம் நம்ம அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ரைட்டாக? தேவையில்லாமல் ஜேஇக்கு நான் வந்து கிராஷ் கோர்ஸ் போடுறேன் 20,000 30,000லாம் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 15 டெஸ்ட்டை மட்டும் எடுத்து அதில் பாருங்கள், அதில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் தெரியலன்னா புக்கில் பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள், கீஸு சொல்யூஷன்ஸ் இருக்கும். ரைட்டாக? பண்ணலாமா? இம்மிடியேட்டாக இது சம்மந்தமாக உங்களுக்கு பேசணும் அப்படின்னாலும் எனக்கு தாராளமாக நீங்கள் பேசலாம். தேங்க்யூ.
என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போற அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது. திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு. இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிபால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.